பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார், எனக்காக இன்னும் வாழல சார். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. எப்படி சார் தாங்க முடியும் அந்த வேதனை வலியும்? அது உலக கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். என் பையனுக்கு திட்டுவேன் சார், இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பேன். என் பொண்ணா இருந்தா நான் எப்படி சார் இருப்பேன்? போய் ஒரு 4-5 மாசம் இருக்கும். 4 டைம் தான் குழம்பு வச்சிருக்கா. எனி டைம் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான். அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப என் பையன் வந்து சொல்லிருப்பான்ல. அப்ப அது வேற பண்றீங்க. அது சொல்லுவாங்க. உன் முண்டாட்டி என்ன பண்றா? மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு சூடா சுட்டு கொடுப்பாங்க காலையில. நான் வந்து வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நானு வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? ஒரு கட்டத்துல அது வந்து ஒரு சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தனி குடுத்தனம் போகலாமா வேண்டாமாங்கிறதுல தனி குடுத்தனம் போன மருமகள்கள் அண்ட் மாமியார்கள் அப்படி பாரு, சூப்பர் சீனரி. எதுக்காக, என்ன காரணத்துக்காக, எப்ப, எந்த சூழ்நிலையில இந்த முடிவை எடுத்தீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். 8 மாசம் வரை எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்ல. சின்ன சின்ன பொருள் வாங்கணும், எனக்காக ஏதாவது வாங்கிக்கணும்னாலும் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். எங்க வீட்டுக்கார் போயிட்டு எங்க மாமனார் மாமியார்ட்ட கேட்டதா அது எனக்கு கிடைக்கும். ஓ, அப்படியா விஷயம்? அப்போ ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில. நான் அவங்களை எதிர்த்து பேசிட்டேன். என்ன சொல்கிறீர்கள்? பதிலுக்கு அவங்களை எதிர்த்து பேசினதுக்கு ஏன் காசுலயே சாப்பிட்டுட்டு என்னையே எகுத்து பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, என் வீட்டுல இருந்துகிட்டு என் காசுல சாப்பிட்டுட்டு என்ன பேசுறியான்ற மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்காரு காசா இருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு நம்மள இறக்கமா பேசியிருக்க மாட்டாங்கன்னு மனசு கஷ்டம் எனக்கு. அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. சாப்பிடும்போது எங்க மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காருக்கு அதிகமா வச்சு எனக்கு கம்மியா வைப்பாங்க. என்ன கொடுமை சரவணது. நான் சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நிறைய வச்சுட்டாங்க. வீட்டுக்காரருக்கு அப்புறம் நோட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வீட்டுல வச்சாங்க சைட் டிஷ். உடனே மிரட்டினாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்படி நீ வைக்கலாம், நீ சாப்பிடத்தானே கண்ணு உனக்கு வச்சேன், எப்படி இப்படி பண்ணலாம்? சிரிக்கிறானி, வெக்கமா இல்ல? நைட்டு டிஃபன் செய்வாங்க சார், இட்லி தோசை ஏதாவது செய்வாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு சூடா சுட்டு கொடுப்பாங்க காலையில. இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், நான் வந்து வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நானு வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? ஆனா இப்ப சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்னா கூட இந்த மாதிரி பண்றது எவ்வளவு வலியா இருக்கும். அது இப்ப நினைச்சாலும் எனக்கு வலிதான் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. வீட்டுக்குள்ள அந்த கணவரை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு மகனை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு மகளை கொஞ்சம் 2ஆம் பட்சமாக கவனிக்கிற போது ஒரு பிரிவை நோக்கி நகருகிறது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அப்பவே நான் கொஞ்சம் தனி கொடுத்தனம் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி ஒரு 1 மந்த்ல நான் மாத்திட்டு போயிட்டேன், வீடு மாத்திட்டு போயிட்டேன். நீங்க ஒரு மாதிரி பேசிவிட்டீங்களாமே, எங்க காசுல என் காசுல சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னே எழுத்து பேசுறியான்னு. ஞாபகம் இல்லை எனக்கு. இது ஞாபகம் இல்ல. போறேன்னு சொன்னாங்க. சரி நீங்க போய் வீட்டுக்காரோட கள்ளக்குறிச்சியில இருங்க, நானும் எங்க வீட்டுக்காரங்க இருக்கோம்னு நாங்க சொல்லி அனுப்பி வச்சுட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அந்த வார்த்தையை அவங்க சொல்லாம இருந்திருந்தா இந்த தனி கொடுத்த ஐடியா வந்திருக்காதா? வந்திருக்காது சார், கண்டிப்பா. ஏன்னா நிறைய சண்டை வந்திருக்கு. நான் எல்லாமே தாங்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. யாரு நீயா? ஒரு கட்டத்துல அது வந்து ஒரு சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ரெண்டல் வீடா இருந்தாலுமே அது எனக்கு என்னோட வீடா ஃபீல் ஆகும். என் வீட்டுக்கார அதுக்கு வாடகை கொடுக்கும் போதோ அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த வீட்டுல ஒரு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். அவருக்கு ஏற்கனவே வேலை இல்லைங்கிறீங்க. இல்ல சார், நான் 5 மந்த் இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? அப்படிச்சா? உங்களை திட்டியதுனால தனி கொடுத்தனம் போனீங்களா? சரி, அவருக்கு வேலை வந்துருச்சு, இனி ஒண்ணு இங்க இருக்க வேண்டியது இல்லைன்னு தனி கொடுத்தனம் போனீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க திட்டினது ஒரு ரீசன். அது வேலை தான் இருக்கே, இவ்வளவு நாள் இருந்துட்டோம், சரி வேலை இருக்கு சார் தனியா போயிருப்போம் அப்படின்ற ஒரு ரீசனும் தான். அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. ருக்கோ ஜரா, சபர் கரோ. பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார், எனக்காக இன்னும் வாழல சார். பள்ளிக்கூடம் 9ஆவது தான் சார் படிச்சேன். 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார்.
நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் அதெல்லாம் என் மருமவளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். அதனால தனி கொடுத்து அனுப்பிட்டீங்க. நானா அமிச்சிட்டேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க உங்க மாமியார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. ஆமா. சரியா? ஆமா. அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? மருமகளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வச்சுக்கணும். அதானே உலக வழக்கம். இது என்னது? நான் கஷ்டப்பட்டு நீ தனியா போயிருங்கிறது. அவங்களுடைய சௌகரியத்துக்கு அவங்க வாழணும் இல்லையா சார்? நமக்காக அவங்க வாழ முடியுமா? சொன்னாங்களா உன்கிட்ட? அது ஒரு டவுன் பொண்ணு, அதுக்கு ஒத்து வருமா? அதுக்கு பிடிச்ச உணவு தானே சாப்பிடணும், அது பிடிச்ச மாதிரி தானே வாழணும். அதேதான். அவங்க வந்து வேலூர் சார், கிராமம், சுத்த கிராமம். என்னால கிராமத்திலலாம் இருக்க முடியல. 3 மாசம் தான் நான் இருந்தேன். என்னடி இது? காலையில மாடு ஆடு ஓட்டிட்டு போனாங்கன்னா மதியம் வருவாங்க, மதியம் போனாங்கன்னா அதோட நைட்டுக்கு தான் வருவாங்க. அவங்க சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஊர்ல தான் இருந்தேன் எனக்கு. ஆனா ஊர் வந்து சுத்தமா பிடிக்கவே கிடையாது. ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. என்ன கொடுமை சரவணன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? பக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். வர சாக்குல திண்ணை மேல உட்காருவாங்க. இன்னும் குழந்தையனா உண்டாச்சான்னு கேட்பாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஒரு வருஷத்துக்குள்ளே அங்க சுத்துவட்டத்துல எல்லாருமே எங்க மாமியாரை கேட்கிற வேலை, கன்சீவ் ஆயிட்டாங்களா, கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. அதனால எனக்கு அந்த ஊர்ல சுத்தமா இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். எனக்கு எல்லாருமே வந்து வெட்டியா திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு சும்மாவே வந்து உக்காந்துக்கிட்டு அவங்கள சீண்டி விடுறது. சார் இவன் என்ன பண்ண சார்? அவங்க எங்க மாமியார் வந்து அத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. என் மருமகளை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தின்ன விடுறதே உங்களுக்கு தப்பு, ஃபர்ஸ்ட் எஞ்சி போயிடுங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். இதுக்காகவே எல்லாருமே திட்டி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க சார். நான் ஊருக்கு போவாததுக்கு காரணம் கூட அக்கம் பக்கத்துல எல்லாருமே என்ன கேக்குற ஒரே கேள்வி, எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதாவது மாமியாரோட எல்லாம் இருக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஊர்ல தொட்டது நூறுக்கும் குழந்தை இல்லையா அது இதுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டேன். ஆமா, அதனாலதான் சார் நான் கிளம்புனேன். ஒரு பையனுக்கு வந்து கல்யாண ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் சார். 7ஆம் ஸ்தானம் யாருன்னா அம்மா சார், என்ன பெத்த அம்மா. அந்த அம்மா தான் சார் அது எனக்கு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அது எனக்கு அம்மா, நான் அதுக்கு பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இல்லாததுக்கு பொண்ணு சார். என் மருமகள் குழந்தைல இருந்து எனக்கு குறையே இல்லை சார். எந்த பிரச்சனையாலும் எங்கையில சொல்லி அழுவும் சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். என் பையனுக்கு திட்டுவேன் சார், இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பேன். என் பொண்ணா இருந்தா நான் எப்படி சார் இருப்பேன்? நல்லா பேசினாங்கல்ல. உங்களுக்கு நல்ல இணக்கமா இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா ஊருக்குள்ள அந்த கேள்வி கேட்க அதுல வெறுத்து போய் தான் நான் வெளியில கிளம்பினேன் அப்படிங்கிறாங்க. எத்தனை வார்த்தை சார் இன்னுமா சார் மாறிடுச்சு கிராமம். எவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தாங்க முடியும்? அந்த வேதனை வலியும் அது உள்ள கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் தனி கொடுத்துறம் போறதுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்கு. ஆனா ஊருடைய அவச்சொல்லு இந்த வார்த்தைகள்லாம் கூட ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்து அனுப்பிடுதுங்கிறது தெரிய வைக்கணும். தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. இன்னைக்குள்ள பிள்ளைங்க எல்லாமே அத்தை மாமியார தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டான பொறுப்புகள்னு சிலது இருக்கு, அது அவங்களுக்கு வரணும். நல்லா பேசினாங்கல்ல. வந்து எங்க மாமா கூட வந்து தனியா போகணும். இதே நாங்க இருந்தோம்னா இவங்கள வேற கூட்டி போகணும். இது எதுக்கு? இப்ப சாப்பாடு செய்யணும்னா எனக்கு சேர்த்து செய்யணும், எங்க வீட்டுக்காரருக்கு சேர்த்து செய்யணும். இதே அவங்கன்னா எங்க வீட்டுக்காரர் 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டு போயிருவேன், நான் வாட்டுக்கு தேட்டர் சுத்திட்டு வருவேன். சபாஷ், சரியான போட்டி. ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த என் பொண்ணு வந்தா அப்படின்னா வேலை செய்யறதுல ஒரு பிரச்சனை வந்துடும். ஐயோ, மீண்டுமா? முதல் ரீசனு பொறுப்பு இல்லாம இருந்தாங்க, உங்களை வேலை வாங்கினாங்க. ரெண்டாவது உங்க மகவரையில என்ன தொந்தரவு? உங்களுக்கு செய்யலாம், உங்க மகளுக்கும் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு. ஓ அப்படியா விஷயம்? என் பொண்ணு எப்பவோ ஒரு நாள் வர்றா. அம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க வர்றதே அம்மா ஒரு 2 நாள் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் தான் வருவாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஏப்பா நீ வந்தா போனா உங்க அண்ணி மட்டும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யுது, நீ கூட மாட என்ன செய்ய? அந்த பிள்ளை கூட செஞ்சிரும், அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு என் மக கூட எனக்கு பயந்து செஞ்சிரும். ஆனா அவன் செய்ய மாட்டான். நல்லஞ்சக்காரன்
அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. வேலை செய்வேன் ஆனா நானே செய்யணும் இல்ல, ஷேர் பண்ணி செய்வேன். இப்ப சப்பாத்தி செய்யணும்னா நான் மாவு பிணைவேன், அவங்க சப்பாத்தி செய்யணும். ஓ நீ அப்படி வரியா? ஒரே தான் என்னால செய்ய முடியாது, ஷேர் பண்ணி செய்வோம். ஆனா நான் ஒரே தான் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். எங்க நாத்தனா வரும்போது ஒரு ஆள் கூடுது, அப்ப கொஞ்சம் வேலையில் கூடுல, அப்ப ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஆனா அவங்க அதை ஃபுல்லா நானா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆண்டவா என்ன எப்படி புலம்புடுற ஆதா மீனாட்சி. அதாவது எனக்கு ஏஜ் கூடிருச்சு, என்னால சப்பாத்தி மாவு பிணைய முடியாது, நான் சப்பாத்தியே போடுறதே இல்ல. சரி, நீ நல்லா போடுவ, அதனால தான் நான் உன்கிட்ட அந்த ஒரு பொறுப்பு மட்டும் தான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. போய் ஒரு 4-5 மாசம் இருக்கும், 4 டைம் தான் குழம்பு வச்சிருக்கான். எனி டைம் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான். என்ன சொல்கிறீர்கள்? அவங்க வீட்ல என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப என் பையன் வந்து சொல்லிருப்பான்ல. அப்ப அது வேற பண்றீங்க. அது சொல்லுவாங்க. உன் முண்டாட்டி என்ன பண்றா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? உண்மைதானே சார். நான் எங்க வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட், இந்த ஏஜுக்கு மேல கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம்? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நானும் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து அவங்களுக்குரியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் கடமை முடிச்சுட்டு தான் நான் என் வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். தப்பே இல்ல. நீங்க ஒரு ஹஸ்பண்டா கொஞ்சம் அப்படி வாங்களேன். என்னடா புண்டாட்டி என்ன வச்சிருக்க? புண்டாட்டி வச்சிருக்க சந்தி சிரிச்சுன்னு பாத்துக்க. அது அப்பப்போ பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, போங்க நீங்க உங்க வீட்டு தனியா போய்க்கோங்க, நாங்க எங்க வீட்டுக்காரர் கூட போகணும். அது எப்பவுமே லவ் ஸ்மூல்லே இருப்பாங்க சார் உங்க தனி. நானும் எங்க வீட்டுக்காரர் கூட போகணும்னு நினைக்க மாட்டேனா சார், ஒரு பைக்ல போகணும்னு நினைக்க மாட்டேனா? நாங்க வாங்கினப்ப பைக்கே இல்ல, இப்பதான் பைக்கே வாங்கியிருக்கோம். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஒரு படத்துக்கு கூட நான் அவர் கூட சேர்ந்து போனது கிடையாது. வீட்லயே தான் இருப்பேன். எங்க வீட்டுக்காரர் பாக்குறதே எனக்கு அதிசயமா இருக்கும். திருப்பதி போயிட்டு வருவாரு 4 நாளைக்கு, திரும்ப திருப்பதி கிளம்பிடுவாரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ட்ரிப்பு போயிடுவாங்க. ஆமா, திருப்பதி 4 நாள் தொடர்ந்து ட்ரிப் போயிட்டே இருப்பாரு. அதான் பிரச்சனையே. வருமானம் என்னமோ வரதான் செய்யும். ஆனா எத்தனையோ நாள் எங்க வீட்டுக்காரு இன்னைக்கு வந்து படத்துக்கு கூட்டிட்டு போயிட மாட்டாரா, இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போயிட மாட்டாரா என்னைய அப்படின்னு நான் ஏங்கி இருக்கேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பிள்ளைங்க வந்தா அவங்களுக்கு சம்பாதிக்கணும், அதுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப பிள்ளைங்களை நான் பார்க்க வேண்டிய கட்டாயம். எக்கனாமிக்கல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கெல்லாம். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. நீதான் என்னதான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ பொம்பளை பிள்ளை, நான் சொல்றதா நீ கேட்கணும். உன் சௌரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. அதான் பிரச்சனையே. ஆனா இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல அவர் என்னை பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க, அப்பதான் புரியுமா என்னன்னு தெரியாது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அது வந்து காலம் கடந்ததுதான், பட் அதுல காமம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காதல் நிறையவே இருக்கு. இப்போ ஒரு 4 நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா பட் உடம்பு முடியலன்னு படுத்தே இருக்காரு. எங்க வீட்டுக்காரர் அப்படி படுக்க மாட்டாரு. நல்லா இருப்படா போடா. எனக்கு அழுக வந்துருச்சு. அதுக்கம்மா என்னம்மா இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு. நீ சொல்லுவ, அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்பதான் நான் அவர் கூட வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் காலம். ஏன்னா இப்பதான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். எங்க பிரைவசின்னு இவங்க சொல்ற வார்த்தை வந்து உங்களுக்கு தடித்த வார்த்தையா சில பேருக்கு தெரியலாம். ஏன்னா 60 வயசுல பிரைவசி, 55 வயசுல பிரைவசி அப்படின்னு அவங்களுக்கு லைஃப்ல அது கிடைச்சதே இல்லை. அந்த காலகட்டத்தில் கூட இவங்க லவ் பண்ணாம சினிமாவுக்கு போவாம நீ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், ஒன்ன கழட்டி விட்டது கரெக்ட் தான். நக்கல்யா அவனுக்கு. நான் இன்னைக்கு 3 மாச குழந்தை அவளோட குழந்தைய தூக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி விஸ்வின் அரட்டை அரங்கத்துல பேசணும்னு எனக்கு அவ்வளவு ஆசை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க வீட்டுக்கார், நீ போய் அங்க போய் பேசிடுவியா, ஊருக்குள்ள பாக்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்னு. ஒரு ப்ரோக்ராம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் நான் காத்திருந்திருக்கேன். இந்த ஒரு டாக் ஷோக்கு வர்றதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைதான். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.